ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரான் தொக்கு அதாவது இறால் தொக்கு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் நல்லா விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நான் இன்றைக்கி ஒரு 3 பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வந்து போட்டிருக்கேன். வெங்காயம் ஓரளவு நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு கையளவு கருவேப்பிலை, ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு 3 தக்காளியை வந்துட்டு சாப் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் கரம் மசாலா, நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் அளவு சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். நான் ஒரு 1/2 கிலோ ப்ரான் வந்துட்டு இன்றைக்கி பண்ண போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக கம்மியாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை மாற்றிக்கலாம். மசாலாலாம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சுருங்க. ஏன்னா வந்து அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகணும். 10 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான ப்ரானை வந்துட்டு எடுத்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ ப்ரானை வந்துட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரானை வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஒன்றா வந்துட்டு எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா ப்ரான்லேருந்தே தண்ணி விடும். ஸோ எந்த விதமான தண்ணியும் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. இந்த ப்ரானுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து மூடி வச்சுருங்க. இந்த ப்ரானோட குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் தான். 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ப்ரான் தொக்கு வந்துட்டு ரெடி ஆகிருக்கும். கடைசியாக மல்லி இலை போட்டு இறக்கிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. டாடா.